அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஒரு ரெசிபி தான். நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணேன். மேங்கோவில் வந்து குலோப்ஜான் செஞ்சேன். டேஸ்ட் வந்து உண்மையாகவே மேங்கோ ஃப்ளேவர் வந்து ஃபுல்லாக அடிக்டடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. என்னால் ஒன் டைம் தான் அதை சாப்பிட முடிஞ்சிச்சு. ஆனால் ஃபேமிலியில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இது செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி தான். நம்ம ரவாவை வந்து நல்லா வறுத்துட்டு மேங்கோ வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். நமக்கு அது ஸ்வீட் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்வீட் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் கிட்ட தான் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆட் பண்ணி அது நல்லா ரவை வந்து கெட்டியாகிற வரையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் அது நல்லா குக் பண்ணி ரவை வெந்த பிறகு ஒரு கொஞ்ச நேரம் ஃபேனில் ஆற வச்சுட்டு, ஆறின பிறகு நம்ம கை தாங்குகிற சூட்டில் வந்து பால்ஸ் மாதிரி நம்ம நல்லா எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. நல்லா ஷேப் பண்ணி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் ஜீராவுக்கு வந்து சர்க்கரை போட்டு ஒரு ஏலக்காய் தட்டி கம்பி பதம் வர வரையும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயில் பொரிச்ச ஜீரா. நான் கல்லெண்ணெயில் பொரிச்சுக்கிட்டேன். நீங்கள் எந்த ஆயில் இருந்தாலும் பொரிச்சுக்கலாம். நான் நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌனாக ஆகிற வரையும் நான் நல்லா பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். பொரித்து நல்லா எடுத்த பிறகு அதை வந்து ஜீரா அதுக்குள்ளே சைடில் வந்து எனக்கு ஒரு கம்பி பாத்திரத்துக்காக அடுப்பில் வச்சுருந்தேன். அதுவும் ஒரு கம்பி பாதம் வந்துடுச்சு. அப்படியே ஆறின பிறகு லைட்டாக நான் பொரிச்சது ஆறினதுக்கப்புறம் எனக்கு ஜீராவும் அப்படியே ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பொரித்த நம்ம குலோப்ஜானை வந்து நான் அதில் போட்டுட்டேன். அது போட்டு 1 ஹவர் அப்படியே ரெஸ்ட் விட்டு எடுத்தப்போ நல்லா உண்மையாகவே சொல்கிறேன், அதோட கலரும் அப்படியே எல்லோவாக சேஞ்ச் ஆயிடுச்சு. டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.